சரி. இன்றைக்கி அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முதல் 12 வசனங்கள் ஒரு பகுதி. இந்த முதல் வசனம் தலைப்பாக போட்டுக்கலாம், சரிங்களா? நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது, சரிங்களா? அதை வந்து தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. நான் சொன்னது அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதான் தலைப்பு, சரிங்களா? நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது. ஸோ அதுதான் தலைப்பு. முதல் 12 வசனங்கள் ஒரு பகுதி, சரிங்களா? முதல் வசனம் வாசிக்கிறேன் நான். நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தைச் சேர்ந்த யூலியு என்னும் பேர் கொண்ட 100க்கு அதிபதியின் இடத்தில் ஒப்புவித்தார்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், போன அதிகாரத்தில் அவர் வந்து அகிரிப்பா ராஜா முன்னாடி வந்து சாட்சி சொல்கிறார். ஸோ சாட்சி சொன்னா வந்து அவர் பார்த்து இவர்கிட்ட கொலை குற்றம் ஒன்றும் கிடையாது, விடுதலை பண்ணலான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் விடுதலை பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராயனுக்கு அபயம் எடுக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவன் யூதர்களால் பிரச்சனைனால வந்து அவன் என்ன பண்ணுறாரு, சரி ராயனை நியாயம் தீர்க்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்து ராயன் நியாயத்துக்கிட்ட ராயனுக்கு அபயம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இத்தாலியா தேசத்தில் தான் ராயன் இருக்கார், சரி வந்து இத்தாலியா தேசத்துக்கு அனுப்பிவிடலான்னு சொல்லி வந்து முடிவு பண்ணி அவர் வந்து இத்தாலியா தேசத்துக்கு போக முடியாத கப்பலை ஏற்றி விட்றாங்க. கப்பலில் வந்து யூலியோ அப்படிங்கிற ஒரு 100க்கு அதிபதி கிட்ட வந்து பவுலையும் மற்ற சில கைதிகளையும் வந்து ஒப்படைக்கிறாங்க, சரிங்களா? 2ஆம் வசனம் பாருங்கள். ஆரம்பித்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கப்பல் பயணம், சரிங்களா? கப்பல் பயணம் அந்த பகுதி தான் இருக்கும். இந்த கப்பல் பயணத்தினால வந்து நடுவில் வந்து ஒரு கடுங்காற்று, சரிங்களா? ஒரு கடுங்காற்று வருது, சரி அதில் வந்து அலையப்படுறாங்க. ஸோ அந்த பகுதி தான் அதில் இருக்கும், கப்பல் பயணம், சரிங்களா? அந்த பகுதி தான் இது நம்ம பார்க்க போகிறோம். 2ஆம் வசனம் பாருங்கள். அரிமித்தியம் ஊர் கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரைப்பிடித்தோட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். ஸோ மக்கதேனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டத்தனாகிய அரிஸ்தர்க்கு எங்களுடனே கூட இருந்தான், சரிங்களா? பார்த்தீங்கன்னா அரிஸ்தர்க்கு அவரோட கூட இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட கூட இருக்கிறாருன்னா லூக்காவும் இதில் இருக்கார், சரிங்களா? அப்போ லூக்காவும் சேர்த்துப்பா அவர் தான் இது எழுதுகிறாரு, சரிங்களா? பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் வந்து 276 பேர் இருக்காங்க. ஸோ லூக்காவும் கூட இருக்கிறார், சரிங்களா? அதனால தான் வந்து அவர் வார்த்தை அப்படியே வந்து எழுதுகிறார். 3ஆம் வசனம் பாருங்கள். மறுநாளிலே சீதோன் துறை பிடித்தோம். யூலியோ பவுலை பச்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்படையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். ஸோ பார்த்திங்கன்னா கப்பல் வந்து அங்கங்கே நின்று போகும். ஸோ அப்படி இன்னும்போது சம்டைம்ஸ் இப்போ டைம் சொல்லிடுவாங்க, வந்து இந்த கப்பலை வந்து அடுத்த நாள் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தேவன் வந்து பவுலுக்கு வந்து இந்த யூலியோ அந்த 100க்கு அதிபதி கண்களை வந்து தயவு கிடைக்க பண்ணுறாரு. ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் போய் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் தங்கிட்டு வர்றதுக்கு வந்து அவர் வந்து பர்மிஷன் கொடுக்குறாரு, சரிங்களா? இந்த தேவன் வந்து தயவு கட்டளை இடுறாரு பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. ஸோ இத்தாலியா தேசத்துக்கு போக முடியாது, கப்பல் ஏறி போகிறாங்க. அப்போ அப்படியே அங்கங்கே போகிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாக இருந்தபடியினாலே சீப்ரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். இப்போ சீப்ரு தீவுக்கு அந்த சைடில் வர்றாங்க. பின்பு சிசிலியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தேன். இப்போ வந்து மீரா பட்டணத்துக்கு வந்துட்டாங்க. இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலிலே 100க்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை ஏற்றினான். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாண்ட்ரியா கப்பலில் அந்த பட்டணத்து கப்பல் அதில் வந்து ஏற்றி விடுறாரு. காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினேது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். இப்போ பார்த்திங்கன்னா கிரேத்தா தீவு பக்கத்தில் வந்துட்டாங்க. அதை வருத்தத்தோடு கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லசையா பட்டணம் அதற்கு சமீபமாக இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல துறைமுகம். ஸோ அந்த இடத்துல இப்போ வந்து வந்திருக்காங்க. வெகு காலம் சென்ற பின்பு உபவாசம் நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாக இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையில் சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல உம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் சேதமும் உண்டாகும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். ஸோ பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு தேவனிடத்தில் ஜெபித்து ஒரு தேவ ஆலோசனையால் சொல்லியிருக்கலாம், சரிங்களா? இப்போ தேவனுடைய வழி நடத்தினபடியாக அவர் சொல்லியிருக்கலாம். அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து சரக்குக்கும் கப்பலுக்கும் வந்து சேதம் வரும், அதே மாதிரி சரக்குகளுக்கும் சேதம் வரும், அதே மாதிரி ஜீவனுக்கும் சேதம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 11ஆம் வசனம் பாருங்கள். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் உலக பிரகாரமாக இருக்கார். அந்த அதிபதி என்ன பண்ணுறாரு, பவுல் சொல்கிறது வந்து அவர் கேட்கல, அவர் அலட்சியம் பண்ணிட்டார். பார்த்திங்கன்னா அவர் வந்து மாலுமையும் கப்பல் எஜமானையும் அதிகமாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும்
கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா ஒரு தேவ ஆலோசனையில் சொல்கிறாரு. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா அதை அலட்சியமாக எடுத்துட்டார். அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதியாக இராதபடியினாலே அவ்விடத்தை விட்டு தென்மேற்கேயும் வடமேற்கேயும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்திலே சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல இப்போ இருக்கிற இடத்துல வந்து மழைக்காலத்துக்கு தங்க வசதியாக கிடையாது. அதனால் வந்து நம்ம வந்து கிரேத்தா தீவில் பேனிக்ஸ்ங்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் ஆலோசனை சொல்கிறாங்க. சரிங்களா, இது ஒரு பகுதி. அடுத்த பாருங்கள், 13ஆம் வசனத்துலேருந்து கடைசி வரைக்கும் 44ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, கடைசி பகுதி. இந்த 14ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். சரிங்களா, 14ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 14ஆம் வசனம், கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூராக்கிலியோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிட்டு, அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா, அதான் தலைப்பு. சரிங்களா, 13ஆம் வசனத்துலேருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. அந்த 13லேருந்து 44 வரைக்கும் ஒரு பகுதி. 14ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா, 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். தென்றல் மெதுவாய் அடித்தபடினாலே நாங்கள் கோரினது கைக்குடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சரி, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல பேலிக்ஸ் அந்த இடத்துக்கு போய் தங்கலாம் அப்படின்னு போகிறாங்க. தென்றல் மெதுவாக இருக்கனால சரி எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா காரியம் வந்து மாறுதலாக முடியுது. பாருங்கள், 14ஆம் வசனம் பாருங்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூராக்கிலியோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினாலே காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடுங்காற்று, சரி பார்த்தீங்களா, பெரிய ஒரு கடுங்காற்று வந்து கப்பலில் வந்து மோதிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு வந்து போக முடியல. ஸோ கப்பல் வந்து அதில் மாட்டிக்கிச்சு. சரிங்களா, அப்போ பார்த்திங்கன்னா காற்று எந்த சைடில் போகுதோ அந்த சைடில் தான் வந்து நம்ம அது போகுது. சரிங்களா, அப்படி கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடைய படகை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொரிமணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடினாலே மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவர் சொன்னார், ஏற்கனவே வந்து தேவாலோசனையின்படியாக சொன்னார். பார்த்திங்கன்னா அதில் வந்து என்ன வரும், உங்களுக்கு சரக்குகளுக்கு வந்து நஷ்டம் வரும், அதே மாதிரி கப்பலுக்கு சேதம் வரும், அதனால் பார்த்திங்கன்னா ஜீவனுக்கும் சேதம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்த மோசத்தினால சில சரக்குகளை தூக்கி உள்ளே எறிகிறாங்க. சரிங்களா, சில சரக்குகள் வந்து நஷ்டமாயிருது. 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். ஸோ கப்பலுடைய கப்பலினுடைய தளவாடங்களையும் எடுத்து தூக்கி எரிஞ்சிடுறாங்க. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடினாலே இனி தப்பி பிழைப்போன்ற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சூரியனை பார்க்கல, சந்திரனை பார்க்கல, நட்சத்திரங்களை பார்க்கல, மழை அடிச்சுக்கிட்டே இருக்குது, இல்லை ஒரே இருட்டாக இருக்குது. நீ வந்து அவங்களுக்கு முழு எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி வந்து நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்து மோதுன்னு பாருங்கள். ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கான திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரத்தில் ஒரு பெரிய நஷ்டம் வரலாம், திடீர்னு ஒரு பெரிய கடன் பிரச்சனை போய் வந்து எதிராக மாட்டிக்குவோம். ஏதோ நம்ம செய்கிற ஒரு சின்ன தவறுகளால் பெரிய காரியங்கள் நம்ம போய் மாட்டிக்குவோம் பாருங்கள். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. சரிங்களா, ஒன்று மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், எல்லாமே தேவனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. சரிங்களா, அதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, எல்லாமே காட் இஸ் இன் கண்ட்ரோல். எல்லாத்துக்குமே வந்து தேவன் தான் கண்ட்ரோல். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம தேவனை தான் உறுதியாக பிடிச்சிக்கணும். பாருங்கள், எந்த சமயத்தில் நம்ம மரணம் போகிற வரைக்கும், நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து தேவனை தான் நம்ம முழுசாக நம்பணும். பாருங்கள், ஸோ பார்த்திங்கன்னா நம்ம முழு நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைக்கணும், கர்த்தருடைய வார்த்தை மேலே நம்பணும். வேறு எதுவுமே நம்பத்தக்கதல்ல. சரிங்களா, நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து நம்ம பேங்க்கில் பேலன்ஸ் இருந்தாலும் சரி, அது மேலே நம்ம நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். பாருங்கள், ஸோ எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் ஒன்றுனா கர்த்தர் தான் நிரந்தரம். தேவன் நம்ம கூட இருக்கார் பாருங்கள், அதுதான் நிரந்தரம். தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கார் பாருங்கள், அதுதான் நமக்கு தேவ வார்த்தை தான் நமக்கு நிரந்தரம், அதுதான் நம்ம சொத்து. சரிங்களா, இதுக்கு மேலே வந்து எதுவுமே பாதுகாப்பு கிடையாது. சரிங்களா, பார்த்திங்கன்னா எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலே தேவன் தான் அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லாத்துக்குமே தேவன் காட் இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி திங். சரிங்களா, தேவனால் முடியாத ஒன்றும் இல்லை. இந்த வேதத்தில் நம்ம ஈஸியெல்லாம் வாசிக்கிறோம், நீ தண்ணீரை
கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்ப, அக்னி ஜுவாலை உன்னை பற்றாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் வச்சிருக்காரு பாருங்க. நீ என்ன ஆனாலும் சரி நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரா வேதத்தில் நம்ம பார்க்குறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களையும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி அதனால் வந்து என்ன ஆனாலும் சரி வந்து நம்ம வந்து பயந்துடக்கூடாது பாருங்கள். என்ன ஆனாலும் சரி நம்ம வந்து பயந்துடக்கூடாது. ஆண்டவரே நீங்கள் கூட இருக்கீங்க, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி எப்போவுமே நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கடைசி வரைக்கும் கர்த்தர் தான் சரிங்களா. நமக்கு நிரந்தரம் வந்து கர்த்தர் தான் சரிங்களா. வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவான்னு சொல்லி கர்த்தர் சொல்லுவாங்க. அதனால் வந்து உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வியாதி வந்துடும். பார்த்திங்கன்னா அப்படியே மரணப்படுக்கை வரைக்கும் கொண்டு போயிடும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி திடீர்னு வர பெரிய புயல்கள் வந்து பயப்படக்கூடாது பாருங்கள். தேவன் கூட இருக்கிறார் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிற வச்சுக்கலாம். உங்கள் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட தேவனுக்கு தெரியாமல், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுக்கு தெரியாமல் ஒரு தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது பாருங்கள். இப்போ எல்லாம் தேவன் பார்த்துட்ருக்காரு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு வேளை நீங்கள் ஜெபம் பண்ணலாம், ரொம்ப முயற்சி பண்ணலாம், பிரயாசம் பண்ணலாம். அப்போ ஒன்றுமே தேவன் பார்க்காத மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிரச்சனையெல்லாம் எனக்கு தெரியுங்கிறாரு. என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வெறுத்து இருக்கிறேன். உன் மதில்கள் எப்போது என் முன்னாடி இருக்கும், பிரச்சனையெல்லாம் என் முன்னாடி தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்கிறா. சரிங்களா. அப்போ தேவன் எல்லாவற்றையும் பார்க்குற, அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வழியாக வந்து ஆண்டவர் வந்து கடந்து போக வந்து அனுமதிக்கிறார். சரிங்களா. பாருங்கள், சொல்கிறார் பாருங்கள், இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதும் மட்டும் போயிட்டு, அவ்வளோதான் நம்ம வந்து இந்த மரணம் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. ஆனால் பின்னாடி போல் எழுதுறாரு, நான் வந்து அவ்வளோதான் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படிப்பட்டதுலேருந்து ஆண்டவர் வந்து விடுவித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அவர் எழுதுகிறார் பாருங்கள். தேவனுக்கு சித்தம் இல்லாமல் வந்து நம்ம ஒரு தலைமயிர் கூட கீழே விழாது பாருங்கள். தேவன் சித்தமான மட்டும்தான் நமக்கு மரணம் வருமே ஒழிய மற்றபடி அவருடைய டைமுக்கு முன்னாடி எதுவுமே நமக்கு வராது பாருங்கள். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவில் நின்று, மனுஷரை, இந்த வருத்தமும் சேதம் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்த தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆகிலும் திடமான, நான் அப்போ சொல்கிறாரு, நான் முன்னாடியே சொன்னேன், நான் நீங்கள் கேட்கல, இதெல்லாம் வரும்னு சொன்னால். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்க நினச்சி பார்க்குறேன், ஓ இவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனால் இவருக்கு தான் தெரியும், ஏன்னா தேவனுக்கு தான் தெரியும். சரிங்களா. தேவனுக்கு தான் என்ன நடக்க போதும் எல்லாம் தெரியும். இவர் வந்து தேவ ஆலோசனையின்படியாக சொல்கிறாரு. பட் ஆனால் வந்து யாரும் அதை கேட்கல. ஆகிலும் திடமனதாக இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே இல்லாமல் உங்களுக்கு ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. அவர் சொல்கிறாரு, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட நீ யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். சரிங்களா. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலே தேவன் அசைவாடுகிறவர். சரிங்களா. அப்போ எல்லாமே தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. சரிங்களா. அப்போ தேவன் தெரியாமல் எதுவுமே வரல. ஒரு பெரிய சுனாமி வந்துச்சு, பெரிய எர்த்குவேக்கெல்லாம் வந்துச்சு, பெரிய புயல்கள் வந்துச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா வந்துச்சு. எல்லாமே தேவன் காட் இஸ் இன் கண்ட்ரோல். சரிங்களா. அது முதல்ல நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. அப்போ தேவன் எல்லா சூழ்நிலைகளுக்கு மேலானவர். சரிங்களா. எல்லா பிரச்சனைகளுக்கும் மேலே ஆண்டவர் இருக்கிறார். சரிங்களா. ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது, ஒன்றுமே வராது. சரிங்களா. ஒன்று முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ வேறு அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதில் முக்கியமான ஒரு காரியம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தேவனை நோக்கி பார்க்கணும் பாருங்கள். அப்புறம் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், இந்த இடத்துல தான் அவருக்கு ரேமா வார்த்தை வருது பாருங்கள். அவர் சொல்கிறாரு, அதாவது உங்களுக்கு வந்து கப்பல் சேதம் தான் வருமே, பிராண சேதம் ஒருத்தருக்குமே யாருமே சாக மாட்டீங்க, உங்களுக்கு உயிர் சேதம் வராது அப்படின்னு சொல்லி கப்பலுக்கு வேணால் சேதம் வரும் அப்படிங்கிறார். ஏன்னா ஆண்டவர் வந்து அவர்கிட்டருந்து வந்த அந்த ரேமா வார்த்தை பாருங்கள், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உடனே கூட நீ யாத்திரை பண்ணுகிற அவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். இதுதான் முக்கியம் பாருங்கள். ஸோ இந்த அதிகாரத்திலேயே ரொம்ப முக்கியமான வசனம் அதுதான் தேவன் கொடுக்குற அந்த ரேமா வார்த்தை. சரிங்களா. அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு வந்து நீங்கள் தேவ பிள்ளையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தேவனிடத்துலேருந்து வார்த்தை வாங்கணும் பாருங்கள். பிரச்சனையை பார்த்து உலக பிரகாரமான மக்களை பார்த்து நீங்கள் வந்து கால்குலேஷன் போடக்கூடாது. ஆண்டவரே இந்த சூழ்நிலை என்ன பண்ணுறது, இதில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுப்பார் பாருங்கள். ஒரு வார்த்தை கொடுப்பார், 2 வார்த்தை கொடுப்பார், 3 வார்த்தை கொடுப்பார், சில அடையாளங்களை கொடுப்பார், சில தரிசனங்களை கொடுப்பார். அதை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்யூஷன். சரிங்களா.
உங்களுக்கான தீர்வு அந்த தேவ வசனத்தில் தான் இருக்குது சரிங்களா. அப்போ தேவன் கொடுக்குற அந்த ரேமா வார்த்தை சரிங்களா. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து எப்படி இருந்தாலும் வந்து, ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே வந்து பவுலுக்கு சொல்லியிருக்காரு, நீ வந்து எருசலேமில் வந்து சாட்சி கொடுத்தது போல் நீ வந்து ரோமாபுரியிலும் போய் வந்து சாட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த தரிசனம் நிறைவேறணும். ஸோ அவர் மேலே ஒரு அழைப்பு இருக்குது, அவர் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது, அழைப்பு இருக்குது. ஸோ அது வந்து நிறைவேற்றப்படணும் சரிங்களா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன் நிமித்தமாக நான் எல்லாருக்குமே தயவு பண்ணுறேன் அப்படிங்கிறார் பாருங்கள். என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். ஒரு தேவ பிள்ளை கூட இருந்தால் அத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் பாருங்கள் சரிங்களா. அப்போ தேவ சித்தத்தின்படி அவர் போகிறார். அப்போ தேவ சித்தம் வந்து நிறைவேறணும் சரிங்களா. அப்போ அதனால் வந்து தேவன் அத்தனை பேருக்கு தயம் பண்ணணும். இதுதான் வந்து ரேமா வார்த்தை பாருங்கள். இதை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லுவார், எல்லாருக்குமே வந்து ஒரு தைரியம் வந்துச்சு பாருங்கள். இதுதான் நமக்கு முக்கியம். நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரும் பாருங்கள். இப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்க ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கும்போது தேவனிடத்துலேருந்து ஒரு வார்த்தை வாங்குங்க. அந்த ஒரு வார்த்தை போதும் உங்களுக்கு எல்லாமே. பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்கலாம், இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் சரிங்க, ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்த்தை போதும் பாருங்கள், எல்லாமே ஆண்டவர் சரி பண்ணிடுவார் பாருங்கள். 25 வசனம் பாருங்கள். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாக இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாக இருக்குமே என்றான். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஆனால் வந்து ஒரு தீவில் வந்து நம்ம போய் சேருவோம், அதில் விழுவோம் அப்படின்னு சொல்கிறார். 14ஆம் ராத்திரி ஆன போது நாங்கள் ஆதரியா கடலில் அலைவுப்பட்டு ஓடுகையில் நடுஜாமத்திலே கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருவதாக தோன்றும். பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 14ஆம் நாளில் வந்து 14ஆவது நாள் ஒரு கரை வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க. உடனே அவர்கள் விழுது விட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். சற்றப்புறம் போன பொழுது மறுபடியும் விழுது விட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். ஸோ அப்போ ஒரு பாகம் அப்படிங்கிறது 6 அடி சரிங்களா. நான் பார்த்தீங்கன்னா அந்த விழுது விட்டு பார்க்குறதுனா, அதாவது மேலே தரையிலிருந்து கீழே மணல் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு ஆழம் எவ்வளோன்னு பார்க்குறது சரிங்களா. அதுதான் அதை பார்க்குறாங்க சரிங்களா. அப்போ வந்து கப்பல் நிற்கிற இடத்துலேருந்து கீழே மணல் வந்து எவ்வளோ ஆழத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது. பார்த்தீங்கன்னா 20 பாகம்னு சொல்லி முன்னாடி பார்க்குறாங்க. 20 பாகம், அதாவது 20 பாகம் நான் சொன்னேன், ஒரு பாகம் அப்படிங்கிறது 6 அடி. அப்போ 20 பாகம் அப்படிங்கிறது 120 அடி. இப்போ மேலே தண்ணியிலேருந்து கீழே மணல் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா 120 அடியில் இருக்குது. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் படகு ஓட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா 15 பாகம். அப்போ 15 பாடினா 15 × 6 பார்த்திங்கன்னா 90 அடி சொல்லுங்கள், 90 அடி. அப்போ அந்த இடத்துல நிறுத்திடுறாங்க. இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம்னா மணலில் போய் சொருகிடும், இல்லைன்னா எல்லாம் பாறையில் இடிச்சிடும். அதனால் வந்து அந்த இடத்துலையே நிறுத்திடுறாங்க. பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணையத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியும் என்று இருந்தார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா 4 நங்கூரங்களை பின்னணையம். ஸோ பின்னணையம் அப்படிங்கிறது வந்து, முன்னணையம் அப்படிங்கிறது கப்பலுடைய முன்பகுதி, பின்னணையம் அப்படிங்கிறது கப்பலுடைய பின்பகுதி சரிங்களா. பின்பகுதியிலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு, இப்போ நங்கூரங்களை போட்டோம்னா என்ன ஆகுனா அது எங்கேயுமே அசையாது, அப்படியே நின்றுக்கும். கப்பல் இருக்கிற இடத்துல வேறு காற்று எவ்வளோ தான் வீசினாலும் அந்த நங்கூரங்களை பிச்சு விட்டால் தான் அது என்ன ஆகும், அந்த இடத்துலேருந்து நகரும். மற்றபடி அதே இடத்துல கப்பல் அதே இடத்துல நின்றுக்கும் சரிங்களா. நங்கூரங்களை போட்டு அதே இடத்துல நிறுத்துகிறாங்க. 30ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை விட்டு ஓடிப்போக தேடி முன்னணையத்திலிருந்து நங்கூரங்களை போடப்போகிற பாவனையாய் படவை கப்பலில் இறக்குகையில் பவுல் 100க்கு அதிபதியும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றால். ஸோ பார்த்திங்கன்னா அந்த கப்பலாட்கள் அதில் வந்து நிறையா கப்பலில் வேலை செய்கிற கப்பலாட்கள் இருக்காங்க. அவங்க பார்த்து என்னென்னமோ காரியங்களெல்லாம் பண்ணி கப்பலை வந்து சரி பண்ணுறாங்க சரிங்களா. அப்போ அவங்க பவுல் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் இல்லைனா வந்து நீங்கள் வந்து பிழைக்கவே மாட்டீங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய காரியங்கள் கப்பல் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கப்பலை வந்து நிறுத்த வைக்கிறாங்க. பவுல் 100க்கு அதிபதியை நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான். அப்பொழுது போர்ச்சேவகர் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விட்டார்கள். பொழுது விடுகையில் எல்லோரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்னியாக இருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். ஸோ பார்த்தீங்கன்னா சொல்கிறார். ஏன்னா இது எல்லாமே அவர் சொல்கிறார் என்னென்னா, தேவனுடைய அந்த ரேமா வார்த்தையை வச்சு சொல்கிறாரு, ஆண்டவன் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் வந்து சாப்பிட்டு திடமானதாக இருங்க, பலப்படுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தைரியம் சொல்கிறார் பாருங்கள்.
இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லோருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினார். அப்பொழுது எல்லோரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். சரிங்களா? பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து நம்ம எல்லாம் செத்து போயிடுவோம், அழிஞ்சிருவோம் அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்துல ஒரு தேவ வார்த்தை வருது பாருங்கள். அந்த ஒரு தேவ மனுஷன் அந்த தேவ வார்த்தையை சொல்கிறாரு பாருங்கள். சொன்ன உடனே எல்லோரும் சாப்பிட்டு திடமனதாக இருந்து ஸோ அவரோட அந்த வார்த்தை மேலே எல்லோரும் நம்பிக்கை வைக்கிறாங்க பாருங்கள். நம்ம எல்லாம் பிழைச்சிருவோம். பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறார் பாருங்கள், ஒருத்தர் கூட சாக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி. அதில் வந்து எல்லோரும் வந்து நம்பிக்கை வைக்கிறாங்க. எல்லாம் வந்து தைரியம் வந்துருச்சு அவங்களுக்கு. கப்பலில் 276 பேர் இருந்தோம். ஸோ 276 பேர் இருக்காங்க. திருப்தியாக புஷித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலிருந்து கப்பலை லகுவாக்கினார்கள். ஸோ பார்த்திங்கன்னா மறுபடியும் கோதுமையை தூக்கி போடுறாங்க. இங்கே ஒரு நஷ்டம் வருது. சரிங்களா? பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாது இருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. கூடுமானால் அதற்குள் கப்பலை ஓட்ட யோசனையாக இருந்து நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும்பாகையை காற்று முகமாக விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்துல கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணையை மூன்றி பார்த்திங்கன்னா என்ன பண்ணி வந்து கப்பலை வந்து ஒரு இடத்துல நிறுத்துகிறாங்க. கொஞ்சம் தள்ளி போய் ஒரு இடத்துல நிறுத்துகிறாங்க. இப்போ அங்கே ஒரு துறைமுகம் தெரியுது, அதில் போய் சேரணும். அதுக்கான பிரயாசங்கள் எல்லாம் படுறாங்க. முன்னணையை மூன்றி அசையாமல் இருந்தது. பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. ஸோ முன்னணையம் அடைந்து கப்பலுடைய முன்பகுதி, பின்னணியம்ங்கிறது கப்பலுடைய பின்பகுதி. முன்னணியம் மூன்றி அசையாமல், முன்னணியம் வந்து அப்படியே நின்றுக்குச்சு. ஆனால் பின்னணியம் வந்து நிறைய அலைகள் வந்ததுனால அது உடஞ்சி போயிட்டு கப்பல் உடைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கப்பல் உடைய ஆரம்பிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தண்ணி உள்ளே வந்துடும், எல்லாமே மூழ்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டுமென்று போர்ச்சேவகர் யோசனையாக இருந்தார்கள். 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாக இருந்த அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும் மற்றவர்கள் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். சரிங்களா? அந்த இடத்துல பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா யாரும் தப்பிச்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, கைதிகள் எல்லாம் வந்து கொண்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா 100க்கு அதிபதி பவுல் மேலே ரொம்ப பச்சமாக இருக்கிற அவர் எப்படி காப்பாற்றணுங்கிற எண்ணத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், எல்லோரும் யாரெல்லாம் நீந்தணுமோ நீந்த போட்டும், நீந்த தெரியாதவங்க வந்து கப்பல் துண்டுகளை பலகைகளை வச்சு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இடுறாரு. எல்லாமே யாரும் ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா தேவனிடத்தில் தெய்வ கட்டளை இடுறாரு பாருங்கள். தேவன் வந்து சொல்கிற வாக்குத்தத்தம் வந்து நிறைவேறணும். சரிங்களா? பவுல் அந்த இடத்துக்கு ரோமாபுரி கூட அந்த இடத்துல போய் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இதுதான் தேவ திட்டம், அவர் மேல் இருந்த அழைப்பு. அதனால் வந்து தேவன் எல்லாரையும் காப்பாற்றுறதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்கள். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எல்லோரும் போய் கரை சேர்ந்துடுறாங்க. எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா ஆண்டவர் ரேமா வார்த்தை கொடுக்குறாரு, அதுபடி நடக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி பெரிய பெரிய மோதல்கள் வரும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா யோபு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புயல் அடிச்சு, இந்த மாதிரி தான் ஒரு பெரிய புயல் அடிச்சுது. ஆனால் வந்து அவர் பார்த்திங்கன்னா 10 பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க. ஸோ எத்தனையோ நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம், சரீரத்தில் மேலே பயங்கர வாதைகள் வந்துச்சு. சரிங்களா? அப்போ ஆனால் பார்த்திங்கன்னா தேவன் அப்படியே விடலை பாருங்கள். சரிங்களா? அப்போ அதுலேயும் பார்த்திங்கன்னா அவர் உறுதியாக இருந்தார். அவர் சொல்கிறார், என் உத்தமத்தை விடுறேன், நீ என்ன சொன்னாலும் சரி, நான் வந்து கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லி கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தால் நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்கள். ஆனால் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்கள். இப்போ எல்லாத்துக்குமே ஆண்டவர் வசனம் சொல்கிறார், ஆண்டவர் வசனம் சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி. இப்போ தேவனால் முடியலைன்னா யாரால் முடியும் பாருங்கள். இப்போ எல்லா சூழ்நிலைகளுக்கு மேலே தேவன் அசைபாடுகிறார். அது நம்ம அந்த நம்பிக்கை நமக்கு வரணும் பாருங்கள். அது பார்த்திங்கன்னா பெரிய கடுங்காட்டு தான், வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற, ஆனால் அதிலிருந்து ஆண்டவர் தப்பு வச்சு கொண்டு வந்துட்டார். பார்த்திங்கன்னா அந்த வார்த்தை வச்சுங்களா, அந்த வார்த்தை வந்து எல்லாரையும் காப்பாற்றி கொண்டு வந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு ஜெபிக்கிற ஆள் அங்கே இருந்ததை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போது இந்த ஜெபத்தை மட்டும் கடைசி வரைக்கும் விடவே கூடாது பாருங்கள். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரூத் வாழ்க்கையில் பாருங்கள், ரூத் நகோமி வாழ்க்கையில் கணவனை இழந்துட்டாங்க. வாழ்க்கையே அவ்வளோதான்ங்கிற மாதிரி இருந்துச்சு, எல்லாமே போச்சு. இன்னும் மறுபடியும் பார்த்திங்கன்னா பெத்லகேம் வர்றாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆண்டவர் அப்படியே விடல, ஆனால் அவங்க ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிட்டாங்க. இப்போ ரூத் சொல்கிறா, உன் தேவன் தான் என் தேவன், உன் ஜனங்கள் தான் என் ஜனங்கள். இப்போ தேவனை உறுதியாக பிடிச்சிட்டா பாருங்கள். ஸோ அதை பார்த்திங்கன்னா அந்த உறுதியை ஆண்டவர் பார்க்குறாரு பாருங்கள். ஸோ அவர் சந்ததியில் தான் வந்து தாவீது பிறந்தார், அந்த தாவீதின் சந்ததி தான் இயேசு கிறிஸ்து பிறந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ரூத்துடைய வாழ்க்கை தேவன் அப்படியே விடல பாருங்கள்.
வேதம் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அப்படின்னு தான் இருக்குது. சரிங்களா? அப்போ எவ்வளோ மோசமான சுச்சுவேஷன், எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, நம்ம எஸ்தர் புஸ்தகத்தில் பார்க்குறோம், கழுத்துக்கு கத்தி வந்துருச்சு, அவ்வளோதான். இன்னும் பார்த்திங்கன்னா இன்னொரு 7-8 மாதத்தில் வந்து எல்லா யூதர்களையும் கொல்ல போகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா தேவன் அவங்களை விடலை. சரிங்களா? அப்போ தேவனை நோக்கி பார்க்கும்போது, மன்றாடும் போது ஆண்டவர் சொல்கிறார், ஆபத்து காலத்தை நோக்கி நான் விடுவிப்பேன் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். இந்த நம்ம சங்கீதம் 107 பார்க்குறோம். சங்கீதம் 107 கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக அவங்களெல்லாம் அவங்களுக்கு இருக்கிற ஞானம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லுவோம் வேதத்தில் பார்க்குறோம் பாருங்கள். வெறுத்தவனை போல் அலைகளில் அலைந்து தடுமாறுகிறார், அவர்களுடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். சரிங்களா? பார்த்திங்கன்னா அப்போ பயங்கரமான ஒரு அலைவுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று என்னென்னா, ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் பாருங்கள். ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க, ஆண்டவரே உதவி செய்யுங்க, நான் இந்த சூழ்நிலையில் நான் உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே, என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி. நம்ம வந்து நிறைய நேரங்களில் இந்த மாதிரி ஆபத்துகள் பிரச்சனைகள் வரும்போது நிறைய பேர் பின்வாங்கி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள். பின்வாங்கி போயிடக்கூடாது, ஆண்டவர் தூஷிச்சிடக்கூடாது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவ்வளோதான், இனி என்ன ஆண்டவர் செய்ய முடியும்னு. அதாவது நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, சூழ்நிலைகளுக்கு தேவன் வந்து சின்னவராகவும் சூழ்நிலைகள் பெருசாகவும் பார்க்குறோம். அதுதான் பிரச்சனை. சரிங்களா? பார்த்திங்கன்னா மோசே வந்து 12 பேர் அனுப்புகிறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த 10 பேர் என்ன பண்ணாங்க, சூழ்நிலையை பார்த்துட்டாங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா ராட்சசர்கள் மாதிரி தெரியுறாங்க. ஆனால் இவங்க 2 பேர் வந்து தேவனுடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வச்சாங்க. அவர் கானான் தேசத்தை தருவேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்கள். அதே மாதிரி தந்தார் பாருங்கள். ஆனால் வந்து அவிசுவாச கூட்டம் அவங்களால வந்து போக முடியல, வந்து அத்தனை பேரையும் கெடுத்து விட்டாங்க பாருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா சூழ்நிலைகளை விட தேவன் பெரியவர் அப்படின்னு பார்க்கணும் பாருங்கள். இப்போ என்ன ஆனாலும் சரி வேதத்துக்கு வந்துடும். சரி, ஆண்டவரே உங்களை நம்புகிறேன், நீங்கள் தான் செய்யணும், நான் வேதத்தில் வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து ஒத்த ஆசை வரும். சரிங்களா? அந்த வார்த்தை வந்து மாறவே மாறாது. உலகத்துலேயே நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, அநேக பிரசங்கத்தை நான் சொல்வது உண்டு, உலகத்துலேயே பெருசு இந்த தேவ வார்த்தை தான். சரிங்களா? உலகத்துலேயே பெருசு இந்த தேவ வார்த்தை தான். இந்த தேவ வார்த்தையினால்தான் உலகமே சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. வெளிச்சம் உண்டா கடவுதுன்னாரு, சூரிய சந்திர நட்சத்திரம் உண்டா கடவுதான்னு எல்லாத்தையுமே இந்த வார்த்தையெல்லாம் சிருஷ்டிச்சார். அந்த வார்த்தைக்கு மேலே இருக்கிற ஒரு வல்லமை கிடையாச்சுங்களா? அந்த ஜீவ வார்த்தையை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. அந்த வார்த்தை தான் தேவனாக இருக்குன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சரிங்களா? அப்போ வந்து தேவன்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வாங்க, அந்த தேவன் அந்த வார்த்தை எல்லாமே போதுமானபடியாக இருக்கும் பாருங்கள். இப்படி தான் என்னோடய வாழ்க்கையில் கூட நான் செய்த ஒரு சின்ன தப்புனால ஒரு ஆள் வந்து அங்கே வந்து துபாயில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பார்த்து நான் போய் ஏமாந்து போய் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், கொஞ்சம் ஏமாந்து போய் பார்த்திங்கன்னா சில லட்சங்கள் வந்து நஷ்டமாயிருச்சு. சரிங்களா? அப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வாங்கி நான் பணத்தை கொடுத்தேன். அவங்க என்ன சொல்லி வாங்கினேன் அப்படின்னு இதெல்லாம் வந்து நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினாங்க. சில லட்சங்கள் வந்து சில நஷ்டமாயிருச்சு. சரிங்களா? நான் சின்ன தப்பு தான். இருந்தாலும் நான் ஆண்டவர் நோக்கி பார்த்தேன், ஆண்டவரே நான் செஞ்ச தப்பு தான், நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, நீ என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாருன்னா, அந்த வார்த்தை வந்தோன்னே எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு பாருங்கள். அப்படியே ஆண்டவர் கண்ணீரை விட்டு அழுதேன். ஆண்டவரே நான் எந்த தப்புமே செய்யலையே ஆண்டவரே, ஏன் இப்போ இவ்வளோ நஷ்டங்கள் ஆயிடுச்சு, இப்போ கடன் வாங்கியெல்லாம் வச்சுருக்கேன், நான் எல்லாத்தையும் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் வாங்கி வச்சுருக்கேன், அது எப்படி அடைப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு எதுக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் நடந்தது பாருங்கள். நான் போய் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்கணுன்னா கூட என்னால் முடியாது, அந்த மாதிரியான நிலைமை. சரிங்களா? அப்போ ஒரு பெரிய ஒரு கடன் காற்று, ஒன்றுமே இல்லை, நான் கடனே இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா சில லட்சங்கள் இன்றைக்கி கடனாக இருக்குது. ஆண்டவர்கிட்ட போய் எழுதேன். அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினா நான் அவனை விடுவிப்பேன். அந்த வார்த்தை அப்படியே நான் தேவனை நோக்கி கண்ணீர் விடும்போது அந்த வசனம் அப்படியே அந்த தலைமையில் அப்படியே இறங்குச்சு பாருங்கள். இப்போ அந்த தலைமையில் அந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. நல்லா தெரிஞ்சுது, எனக்கு ரொம்ப வித்தியாசமான அனுபவம் பாருங்கள். அந்த வசனம் தெரிஞ்சு அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆண்டவர் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணி அப்படியே மூவ் பண்ண ஆரம்பித்தேன் பாருங்கள். கரெக்டாக ஒரு 1.5 வருஷத்தில் 1 வருஷம் 8 மாதத்தில் அத்தனை லட்சமான கடன்களை ஆண்டவர் அப்படியே அடைக்க கிருபை செஞ்சார் பாருங்கள். ஆண்டவர் வசனம் பாருங்கள். ஆனால் அதாவது வசனம் வந்து மேற்கொள்ளும் பாருங்கள். எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலே வந்துடும் பாருங்கள். எல்லாவற்றையும் தாண்டி மேலே வந்துடும், எல்லா பிரச்சனையும் தாண்டி மிதிச்சுட்டு மேலே வந்துடும் பாருங்கள். அதுதான் வசனத்தின் வல்லமை. சரிங்களா? நான் அடிக்கடி சொல்வது உண்டு, என்னைக்கு சொல்வது உண்டு, வசனத்துக்கு மேலே உள்ள ஒரு வல்லமை உலகத்தில் கிடையாது. சரிங்களா? வசனத்துக்கு மேலே உலகத்திலேயே வல்லமையானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், இந்த வசனம் தான். வச்சுருங்களா? அந்த வசனத்தை நீங்கள் நம்புங்க. அந்த வசனத்தை நம்புறது ஒன்று தான், தேவனை நம்புறது ஒன்று தான். இந்த வசனம் ஆண்டவர் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தாலும் சொல்லுவாங்க. அந்த வசனம் வந்து கைவிடவே விடாது பாருங்கள். என்ன பிரச்சனைனாலும் சொல்லி தைரியமாக தேவனிடத்தில் வாங்க. எப்பேற்பட்ட
மூழ்கி போகிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் வாங்க. அவரிடத்துல தான் சொல்யூஷன் இருக்குது பாருங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் பாருங்கள். சரிங்களா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம அநேக காரியங்களை பார்த்தோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இத்தாலியா தேசத்துக்கு இப்போ 27 அதிகாரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இத்தாலியா தேசத்துக்கு போகும்படியாக புறப்படுறாங்க. புறப்படும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு யூரா கிலியோன்னு ஒரு பெரிய கடுங்காற்று வருது. உன்னை தேவன் வந்து ஒரு வாக்கு பண்ணுறாரு. நான் வந்து நீ பயப்படாத, நீ வந்து ராயனுக்கு முன்பாக போய் நிற்கணும், முன்னாடி சாட்சி சொல்லணும். அதனால் வந்து எல்லாருக்கும் வந்து உன்னோட கூட பிரயாணம் பண்ணுகிற யாருக்கும் வந்து தேவன் வந்து தயவு பண்ணினார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ஒன்று அந்த இடத்துல கப்பல் முன்னாடி நிற்குது, பின்னாடி பக்கம் அப்படியே உடஞ்சி போயிடுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மூழ்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொருள் சேதம் ஆச்சு, அதே மாதிரி கப்பல் சேதம் ஆச்சு. ஆனால் வந்து உயிர் சேதம் ஒன்றுமே வராதபடி தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தை காப்பாற்றி எத்தனையை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோட பேசின வார்த்தைக்காய் நன்றியப்பா. ஏசப்பா, எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் அந்த புயலுக்கு மேல் நீர் அசைபாடுகிற தேவனாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நம்பி வாழ ஏசப்பா எங்கள் ஓட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாக முடிக்க கர்த்தர் கிருபை செய்வீராப்பா. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன் நம்பி கைவிடைவதும் சொல்லி. அப்போ அந்த வார்த்தையை நாங்கள் மலை போகிற நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எது மேலேயும் நம்பிக்கை வைக்காதபடி உங்கள் வார்த்தை உண்மையிலையும் உங்களுடைய வார்த்தையின் மேல் நாங்கள் முழு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையை நம்பியோடு எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும். இந்த நாம் மாத்திரம் மகிமைப்பட்டும் சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருக பலன் கொடுக்க கிருபை செய்யுங்க. இயேசு நாமத்தை எல்லாவற்றும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.